விஜய் டிவி ரொம்ப பிடிச்ச ஒரு டிவி. ஆனால் சமீப காலமாக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து திவாகர் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு வாட்டர் மெலன் ஸ்டாரை கூப்பிட்டு உள்ளே வச்சாங்க. அதுவே கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஆளையெல்லாம் உள்ளே போட்டு நல்லா விஜய் சேதுபதி சார் வச்சு செஞ்சார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, வெளியே வந்து கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வச்சு இது வந்து நீ பண்ணுறது ஆக்டிங் இல்லை, நீ பண்ணுறது கிரிஞ்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சாங்க. 40 நாளில் வெளியே போயிட்டார், எல்லாமே ஓகே. ஆனால் சிரிச்சா போச்சுன்னு ஒரு ஷோங்க. பல வருஷமாக அந்த ஷோ அதாவது அது இதில் சிரிச்சா போச்சு. பல வருஷமாக நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ. இப்போவும் வந்து பார்த்தோம்னா சண்டே டைமில் ஒரு 2:30லேருந்து 3க்குள்ளே அதுக்காக அந்த ஒரு எபிசோடுக்காக சிரிச்சா போச்சுக்கு வெயிட் பண்ணி பார்க்குறேன். அதில் இந்த வாரம் திவாகரை கூப்பிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, சத்தியமாக எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து விஜய் டிவி வந்து பார்க்குறதா இல்லை என்ன, ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து தூக்கி ஒரு உலகம் முழுக்க வந்து ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு வந்து வச்சாங்க. அதாவதுங்க சத்தியமாக ஒன்று திவாகர் பண்ணுறது ரசிக்கிற மாதிரிலாம் இல்லை. கடுப்பாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. இது ஏன் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்க? அவர் வந்து ஒரு டாக்டராக நான் வந்து மரியாதை கொடுக்குறேன். சும்மா வந்து சிவாஜி மாதிரி நான் பண்ணுறேன், கர்ணன் மாதிரி பண்ணுறேன், விக்ரம் சார் மாதிரி அன்னியன் மாதிரி பண்ணுறேன்னா எரிச்சலாக இருக்குங்க, எரிச்சலாக இருக்குது. ஏன் உங்களுக்கு அது தெரியலையா? டைரக்டர் தாம்சன் சாருக்கு வந்து தெரியலையா? சிரிச்சா போச்சு அவர் தான் வந்து இது பண்ணுறாரு. ஏங்க ஒரு கண்டஸ்டன்ஸும் அந்த காலத்தில் வந்து ரோபோ சங்கர் சார்லேருந்து அதுக்கப்புறம் அந்த பழனி பட்டாளம் அவங்களோட டீம்லேருந்து, தங்கதுரையிலேருந்து, ராமர்லேருந்து, நாஞ்சிலேருந்து, நம்ம ஜெயச்சந்திரன் சார்லேருந்து எல்லாருமே டேலண்ட்டோடு தாங்க வந்திருக்காங்க. அப்போது இவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிஒய் சாம்பியன்ஸில் வந்தாங்க, ஒரு ஷோவாக பண்ணாங்க. எவ்வளோ ஒரு டேலண்ட் அவங்க. இது தாண்டி இன்னும் நிறைய இடங்களில் அவங்களோட திறமையை காட்டி இப்படி வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திவாகரை கூட்டிகிட்டு வந்து என்னவோ அவர் ஒரு பெரிய இது மாதிரி வந்து சிரிச்சா பூச்சில் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்காக உங்களுடைய லாயலான ஒரு ஃபேன் பேஸை இழந்துடாதீங்க. அதை தான் வந்து நான் சொல்கிறேன். தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன் விஜய் டிவிக்கு. வெறுப்பாக இருக்குது. அவர் என்னவோ வந்து ரசிக்கிற மாதிரியா இருக்குது, அது வெறுப்பாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. ஏதோ இவர் வந்து அன்னியன் மாதிரி. ஏங்க விக்ரம் சாரையும் சிவாஜி சாரையும் கேவலப்படுத்துறீங்க? எனக்கு புரியல. 500 இதில் இன்டர்வியூ கொடுத்தாருன்னா 500 இதில் போய் அங்கே போய் பேசிட்டோம். எதுக்கு விஜய் டிவி? விஜய் டிவிலாம் வந்து கஷ்டப்பட்டு எந்த ஒரு அடிப்படையில் எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்களுக்கு, உண்மையான டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் விஜய் டிவி. இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் விஜய் டிவியில் தயவுசெய்து இடம் கொடுக்காதீங்க. ஏதோ பிக் பாஸில் வந்தாரா, ஏதோ வந்து கேள்வி கேட்டிங்களா, கழுவி ஊற்றி அமிச்சிங்களா, போட்டோம். சிரிச்சா போச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது இன்றைக்கும் வந்து சிரிச்சா போச்சு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பல பேருக்கு கனவு. பல பேருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸாவது பல பேர் பண்ணிட மாட்டாங்களான்னு அதில் கூட்டிகிட்டு வந்து இவரை வச்சு யாரை அசிங்கப்படுத்துறீங்க? பார்க்கணுமா வேணாமா இந்த ஷோவை? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீசனாக பார்த்துட்ருக்கேன். ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஹாட் ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன். ஒரு எபிசோடே எப்போ போர் அடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக சிரிப்பேன். ஜார்ஜ் சார், எவ்வளோ பேர் அதில் வந்திருக்காங்க. அசிங்கப்படுத்துறீங்க. அதில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு வந்த எல்லாரையுமே, அங்கே இருக்கக்கூடிய ராமர் சார்லேருந்து தங்கதுரை சாரை எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. தயவுசெய்து வாட்டர் மெலன் ஸ்டாரை இந்த ஒரு எபிசோடு ஏதோ கூப்பிட்டீங்க, விட்டுருங்க. தயவுசெய்து அவர் உள்ளே போடாதீங்க. உள்ளே போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ரசிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண வச்சு கொடுங்க ஸ்கிரிப்டை. இல்லையா தயவுசெய்து வெறுப்பாக இருக்குங்க, வெறுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. தயவுசெய்து போடாதீங்க. தயவுசெய்து ஒரு ஃபேனாக நான் கேட்டுக்கிறேன் விஜய் டிவி கிட்ட, தயவுசெய்து போடாதீங்க வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரை. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போகிறோன்னு தெரியல. இன்னும் எத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போயிட்டு, ஸ்கூலு காலேஜிலலாம் போயிட்டு பிக் பாஸ் புகழ், தர்பூசணி ஸ்டார், தர்பூசணி நட்சத்திரம் வாட்டர் மெலன் திவாகர், இவருடைய பெயரை சொன்னால் இந்த உலகமே அதிரும் என்றால் அதுதான் இவர் அப்படின்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். வேணாம்ப்பா, தயவுசெய்து வேணாம், விட்டுருங்க. இந்த தர்பூசணி பழத்தை அப்படியே விட்டிங்கன்னா அதுவே அழிவு போயிடும். சரிங்களா? அதை கூட்டிகிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்மளோட ஃப்ரிட்ஜை கெடுத்துடாதீங்க. அதை விட்டுருங்க. அவர் போட்டோம் அது மாதிரி அது இதுன்னு ஒருமையில் நான் பேசுகிறதே. ஏன்னா அப்படி நடந்துக்கிறாரு. ஒன்று செய்யாத, கிரிஞ்சாக இருக்குது, கேவலமாக இருக்குது. லெஜெண்டரி ஆர்டிஸ்டெல்லாம் நீ கேவலப்படுத்துகிற, கேவலமாக இருக்குது. அவங்கள நீ அவமரியாதைப்படுத்துறனா அப்போ தான் வந்துட்டு இப்படியா அப்படியே கர்ணன் சிவாஜியா போய் என்னத்தை சொல்கிறதுங்க? எங்க கொடுங்க, எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. தயவுசெய்து அது சிரிச்சா போச்சுலாம் அவரை போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட்டில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரோலு
அவர் என்னவோ பெரிய ஆள் மாதிரி கூப்பிட்டு வந்து வைக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட விடைபெறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நான் இப்போவும் மதிக்கிறேன். நானே ஓடி போய் அவர் வீட்டெலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் திவாகர் அண்ணன்கிட்ட. ஆனால் ஒரு டாக்டராக நான் மதிக்கிறேன். ஒரு ஸ்டாராகவும் ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாரு, ஆனால் நம்ம அப்படியே தூக்கி வச்சு தமிழ்நாட்டின் அடையாளம்ங்கிற மாதிரி அளவுக்குலாம் கிடையாது, அவர் கிடையாது. அது மாதிரிலாம் வேணாம், சரியா? விட்டுருங்க, அவரை அப்படியே விடுங்க. அவரை தயவுசெய்து அவரை அப்படியே விட்டுருங்க. அவர் பாட்டு ஏதாவது அவரோட திறமையில ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும். திரும்ப அந்த கிரிஞ்சை பார்க்க வைக்காதீங்க. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆடியன்ஸாக, ஒரு ஃபேனாக, ஒரு லாயல் ஃபேனாக விஜய் டிவிக்கு அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.